தியானம் யோகாவை பாடமாக கொண்டு வர வேண்டும். தமிழக அரசுக்கு தமிழிசை கோரிக்கை. தமிழக பாடத்திட்டங்களில் புதிதாக தியானம் மற்றும் யோகாவை சேர்க்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி ஆசிரமத்தில் மகளிர் தினத்தை ஒட்டி வலிமையே வாழ்வு என்னும் தலைப்பில் மகளிர் தினம் தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மக்களுடன் இணைந்து தியானத்தில் ஈடுபட்டார். 500க்கும் மேற்பட்டோர் அமைதியான முறையில் அமர்ந்து தியானம் செய்தனர். கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி. நான் பத்திரிகை சகோதரர்கிட்ட ஒரு வேண்டுகோள், நம்ம இப்போ உடல் நலத்தையும் மனநலத்தையும் மட்டுமத்தையும் இங்கே பேசுவோம். இந்த ரெண்டும் பேசினாலே அரசியல் இருக்காதாங்க. அதனால அரசியல் பற்றி நான் பேசல, வெளியே எங்களுக்கு சொல்லலாம். இங்கே இந்த இடம் சாரிஜி மகராஜ் என்றவர் வாழ்ந்த இடமா. வாழ்ந்த இடத்துலயே நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, நமக்கு சூரிய ஒளி வர்ற மாதிரி எந்த அழகாக இந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிசம்பர் 21 உலக தியான தினமாக அறிவித்திருக்கிறார். விவேகானந்தர் சொன்னார், இந்த நாடு பல நாடுகளுக்கு கொடை கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெற்றது என்று. அது வெறும் செல்வம் என்பது பணமோ தங்கமோ இல்லை, நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்கள். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோகா 92 நாடுகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுல ஒரு 10-15 இஸ்லாமிய நாடுகளும் யோகா தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த தியான தினம் என்பது உலக அமைதி வேண்டும் என்றால் உடல் அமைதி வேணும். உடல் நலம் பேணப்பட்டால் உலக நலம் பேணப்படும். அந்த வகையில இந்த தியானத்தை நாம் எல்லாம் பயில வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, வகுப்புகள்ல தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும். தியான வகுப்பு இருந்தா மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கான்செப்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க. அதனால தியான வகுப்புகள் இருக்கணும், யோகா வகுப்புகள் இருக்கணும், உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும். உணவு ஆரோக்கியமான உணவா இருக்கணும். நான் பாண்டிச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருந்தபோது மில்லட் ஸ்நாக்ஸ் சாயந்தரம் நான் கொண்டு வந்தேன். குழந்தைங்க அசதியா இருக்கிறதுனால சாயந்தர நேரம் மில்லட்ல செஞ்ச பிஸ்கெட்டுகள், மில்லட்ல செஞ்ச லட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காலையில பால் கொடுக்கப்பட்டது. ஆக குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு முறைகளையும் நாம மாற்ற வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற சத்துணவுல கூட இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய உணவு முறை மாற்றங்களை, வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வருகின்ற விற்பனர்களிடம் ஆலோசனை பெற்று, இப்ப குருஜி போன்றவர்கள் ஆலோசனை பெற்றா குழந்தைகளுக்கு இன்னும் எது நமக்கு நல்லதுன்னு கிடைக்கும் அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மதிய உணவு கொடுக்கும் பொழுது, காலை உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வியலில் மனநலம் உடல் நலம் பேணுகின்ற உணவு முறையும் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியான யோகா வகுப்புகளை பயிற்சி கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே, நம்ம நாட்டு பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்ன உடனே எதையோ இவர்கள் கல்வியில் புகுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பெயர் வந்துடக்கூடாது. தயவு செய்து நம்ம நாட்டில் உள்ள நல்லதை கல்வி நிலையில் கொண்டு வர வேண்டும். புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். தம்பி, நான் என்ன சொன்னேன், அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னால்தான் வெளியே அரசியல் பேசுறேன். இந்த பாபுஜி மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆரோக்கியமா என்ன வேணாலும் கேளுங்க. நீங்க இந்த தியானத்தை பத்தி பேசுங்க, ஆரோக்கியத்தை கொஞ்ச நேரம் அதை பத்தியும் பேசுவோம். அது பேசினா அது ஆரோக்கியமாகும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் நீங்க எடுத்துட்டு போங்க. தியான வகுப்புகள் பள்ளிகள்ல வேணும், யோகா கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த டிசம்பர் 21 தியான தினத்தை எல்லா அரசாங்கமும் கொண்டாட வேண்டும். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற, இதுல மோடி கொண்டு வந்தாருன்றதுக்காக இதை நீங்க தயவு செய்து பின்பற்றாம இருந்துடாதுங்க. தியான தினத்தை கொண்டாடினால் நம் அனைவருக்குமே நல்லது. எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அனைத்து கட்சிக்காரர்கள் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி. இந்த ஆசிரமத்துல வருடம் முழுவதும், உலகம் முழுவதும் இலவசமாக தியானமும் யோகாவும் கற்றுக்கொள்ள தரப்படுகிறது. அதனால நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கொண்டால், நானே ஒரு எக்ஸாம்பிள், 24 மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும். அதற்கு யோகாவும் தியானமும் யோகாவும் தான் எனக்கு உறுதுணையா இருக்கு. 3 மணி நேரம் வெயில்ல ஒரு தரல கடுமையான வெயில நிக்க முடியும்னா
அதுக்கு இந்த யோகா தான் எனக்கு பலன் தந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அவர் சொன்னீர்களே, நான் வந்து இன்கிரெடிபிள் இந்தியா மட்டும் இல்ல, நான் வந்து மிக உயர்ந்த நிலையில் இந்தியனாக அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் ஏசியாலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இசைஞானி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் அவரை போய் வாழ்த்தும் போது திரை இசையை இந்த தமிழ் இசை வாழ்த்துகிறேன்னு சொன்ன அவர் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரும் தியானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நிச்சயமா எல்லா அரசியல்வாதியும் தியானம் கத்துக்கணும், எல்லா அரசியல்வாதியும் யோகா கத்துக்கணும். யோகாவும் தியானமும் பொதுவானது. இது வந்து நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல. அதனால எல்லா தமிழக அரசியல்வாதிகள்ட்ட எல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவரும் தியானம் செய்யுங்கள், அனைவரும் யோகா செய்யுங்கள். இது அரசியல் இல்ல, ஆன்மீகமும் இல்ல, ஆரோக்கியம். ஒரு மருத்துவரா சொல்றேன். நன்றி.